போன வகுப்புல இந்த குற்றம் உடையன என்கின்ற ஒன்றை தொடங்கின பொழுது என்னவென்று தொடங்கினோம்னாக்க, அதற்கு அவர்கள் கண்ட ஒரு மேற்கோளாக சொல்லுவது கண்ணின் காட்சி மாறு கோளா. எப்படின்னாக்க, கண் முதலிய பொறி வாயிலாக காணப்படக்கூடியவைகளை மாறுபட உணர்வு. 5 பொறிகளுக்கு இப்படிப்பட்ட மாறுபட்ட உணர்வுகள் தோன்றலாம். அந்த உணர்வுகள் சரி என்று நம்மால் விவாதிக்க முடியாது. இப்ப உதாரணம், போன வகுப்புல சொன்னதுதான், தொலை தூரத்துல தெரியக்கூடிய ஒன்று கயிறா பாம்பா என்பது கண்ணின் பிழை. அதுபோல காதின் பிழை உண்டு. எது போலன்னா, கேட்கக்கூடிய ஒலி யாருடைய ஒலி அல்லது எதனுடைய ஒலி என்று மாறுகொள்ள கொள்ளுதல். அதற்கு ஒரு நல்ல மேற்கோள் வேண்டும் என்றால், நம்முடைய ராமாயணத்துல ஒரு மேற்கோள் சொல்லுகிறார்கள், அல்லது சொல்ல முடியும். என்ன, தயரதனுக்கு ஒரு சாபம் உண்டுன்னு ஒரு விளக்கம் உண்டு. என்ன சாபம்னா, அவன் மரணத்தினுக்கு அவன் மகளை பிரிந்து இருத்தல், அதனால் ஏற்பட்ட சோகம் அவனுக்கு மரணத்தை தரும். இது எதனால் வந்ததுன்னு கேட்டா, கண்ணற்ற தனது பெற்றோர்களை ஒரு அந்தணன் தூக்கி கொண்டு சென்று இடந்தோறும் அவர்களை இருத்தி அவர்களுக்கு உண்டான பணிவடை, உணவு முதலியவற்றை தருதல் வழக்கம். அப்படி ஒரு முறை அவன் அந்த பெற்றோர்களுக்கு நீர் ஒட்கை என்பதினால அந்த காட்டு பகுதியில ஓடக்கூடிய ஆறுல நீர் முகக்க போனா, அந்த குடத்துல நீர் முகக்கக்கூடிய ஒலி ஒரு யானையினது நீர் குடிக்கும் ஒலி போல இருந்ததனால அங்கு வேட்டையாட வந்த தயரதன் அந்த ஒலியை யானையின் ஒலி என்று ஒலி வந்த திக்கிலே அம்பை எய்ய, அம்பு பட்ட உடனே அந்த இளைஞன் அலறுகிறான். கிட்ட போன உடனே இந்த உண்மை இளைஞன் அங்க இறந்து விடுகிறான். உடனே அந்த இளைஞன் கேட்டு தெரிந்த பிறகு அந்த பெற்றோர்களுக்கு நீரை கொண்டு வந்து நடந்ததை சொல்ல, பெற்றோர்கள் தசரதனை சதிக்கிறார். எவ்வாறு நாங்கள் எங்கள் பிள்ளையை இழந்து சதிக்கிறோமோ அது போல நீ, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மாறுகொள்ள உணர்வுகள், அங்கு நீர் முகந்த ஒலியை யானை நீர் அருந்தியது என்று மாறுகொள்ள காதில் உணர்வுகள். அப்ப இதுவும் ஒரு பிழை. அது போல வாயினால உணரக்கூடிய சுவை பிழைகள் உண்டாகலாம். உடலினாலே சொல்லக்கூடிய பிழைகள். இத ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நமக்கு ஆங்கிலத்துல ஒரு சொல்லுல சொல்லிடலாம். என்னன்னா, ஒரு ஆக்சிமரான புரிந்து கொள்ளுதல். இப்ப எப்படின்னா, தீ தண்ணிது அப்படின்னு சொல்றது போல, நெருப்பு குளிர்ச்சியா இருக்கும். இது மாதிரி ஒன்றினது இயற்கையை மாறுகொள்ள புரிந்து கொள்ளுதல். ஏனென்றால் அவைகளை கண்களால் காணுகிறோம். கண்களால் காணுகின்ற பொழுதோ, இயற்கை ஒன்றினது ஒலியை காதால் கேட்கின்ற பொழுதோ, அவைகளுக்கு உரியதாகிய உண்மை தன்மையை உணராமல் நம்மால் மாறுகொள்ள புரிந்து கொள்ள முடிந்து விடுகிறது. இது ஒரு அடிப்படையான பிழை. அடுத்து அனுமான விருத்தம் என்பதை விளக்க ஆரம்பிக்கிறார். என்னவென்று, அனுமான விருத்தம் ஆவது கருத்தளவையை மாறா கூறல். அனுமானம்ன்றதே என்ன, ஒன்றை கொண்டு ஒன்றினை யூகித்தலுக்கு பேரு அனுமானம். அது கருத்தினால் பெறப்படுவது. அந்த கருத்து அளவையே துணியப்பட்ட ஒன்றை தவறாக எடுத்து கூறுதல். தவறாக எடுத்து கூறுதல். இப்ப உதாரணம் பாருங்க, நமக்கு தெரிந்த அனுமான அளவைய தொடக்கத்திலிருந்து எதை பார்க்கிறோம், எதனை அனுமனிக்கிறோம்? ஒரு புகை உண்டாயிற்று என்ற இடத்துல அங்கு நெருப்பு இருக்கும் என்று அனுமானிக்கிறோம். இது தெளிவான விஷயம். ஆனால் இந்த அனுமானத்தினுக்கு கருதல் அளவைன்னு பேரு. கருத்தளவுல இதனை நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். இந்த கருதல் அளவையில ஒரு தவறு ஏற்படலாம். என்ன தவறுனாக்க, அந்த புகையானது
எது குறித்து ஏற்படுகிறது என்று சொன்னால், தீ இல்லாமல் தீ அணைக்கப்பட்டதன் பிறகு எழக்கூடிய புகை. அப்ப நாம என்ன சொல்லலாம்? கருதல் அளவையின் அடிப்படையில புகையை பார்த்த வழி தீ இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் புகை அங்கு தோன்றிய நிலையில தீ அணைக்கப்பட்டதன் பின்னும் அங்க புகை தோன்றுகிறதுன்னா, அப்ப அனுமானத்தின் அடிப்படையில அங்கு தீ இருக்கிறதுன்னு விவாதிப்பதில் பொருள் இல்லை. ஆகவே இந்த கருதல் அளவையை கருத்தளவிலேயே பிழையாக கொள்ளும் மரபும் ஏற்பட்டு விடும். ஆனால்தான் அந்நித்திய கடத்தை நித்தியம் என்றல், அந்நித்தியமாக இருக்கக்கூடிய தன்மத்தை உடைய குடத்தை நித்திய தத்துவம் உடைய தன்மயமாக கூறுவது. கடம்னா என்ன? பானை. அது ஒரு அனித்தியமானது. ஏன்னா அது தானாக தோன்றியது அல்ல, மண்ணின் மூலமாக தோன்றியது. இல்லை, இது இவ்வாறாகவே தோன்றியது என்று நாம் தவறாக கொள்ளுதல் போல. ஆகவே அனுமானத்தை, ஒரு பொருளை பார்க்கிறோம், அது தானாக தோன்றியது என்று கூறுவது எவ்வளவு பிழைப்பட்டதோ அது போலதான் இந்த அந்நித்தியமாக இருக்கக்கூடிய கடத்தை அதுவாக தோன்றியது என்று காரணம் இல்லாமல் கருத்தளவிலே பிழைப்பட கூறுதல். இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து பேசுகிறார் சுவவசன விருத்தம். என்ன விருத்தத்துல 3 சொன்னார். சுவவசன விருத்தம் ஆவது தன் சொல் மாறி இயம்பல், தான் சொல்லும் சொற்களை ஒன்றுக்கு ஒன்று மாறுபட கூறல். இந்த ஒன்றுக்கு ஒன்று மாறுபட கூறல்னா உதாரணம், இது தமிழ்ல தொடக்க காலத்துல பாடு பொருளுக்கு இது சொல்லப்பட்டது. இத ஒரு யுக்தியாக கையாண்டார்கள். இதற்கு பெயர் என்ன அப்படின்னாக்க, தமிழ் இலக்கண மரபுல 2 அடிப்படையில் அதை விளக்கினார். ஒன்று, ஒரு சொல், மன்னிக்கணும், ஒரு சொற்றொடர்ல கையாளப்படக்கூடிய சொற்களை முன்னுக்கு பின் மாற்றி வைத்து விடுதல். இதுக்கு பேரு மொழி மாற்றுன்னு பேர். உதாரணம், சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் வரி வருகிறது கலித்தொகையில. உன் தலைவனானவன் எப்பொழுதும் பொய் சொல்லக்கூடியவன் அப்படின்னு தோழி சொல்ற. சொல்லிட்டு அதற்கு அவள் மேற்கோளாக எதை காட்டுகிறாள்னாக்க, அவனுடைய நாட்டுல துறை குடுக்கையானது ஆழும், அம்மியானது மிதக்கும்னு சொல்றான். துறை ஆழ அம்மி மிதக்கன்னு சொல்றான். அப்ப என்னாகும்? இது மாறுகொள கூறுதல். துறை குடுக்கை நீர்ல மிதக்கும். கிராமங்கள்ல எல்லாம் போய் பார்த்தீர்கள் என்றால் பேய்ச்சுரையினது குடுக்கையை கட்டி கொண்டுதான் சிறார்கள் நீச்சல் பழகுவார்கள். அதே போல அம்மி என்பது கல்லு, அது நீர்ல போட்டா மூழ்கும். ஆனால் இங்க தோழி என்ன சொல்லுகிறாள்? இவனது நாட்டுல இவன் பெரிய பொய்யன், ஆகவே இவனுடைய நாட்டுல நடந்தாலும் நடக்கும் எது? சுரை குடுக்கை நீருக்குள்ள முழுகிடும், அம்மியானது மிதந்தாலும் மிதக்கும் என்று ஒரு வரி வரும். சுரை ஆழ அம்மி மிதப்ப. இதுக்கு பேரு மாறுகொள கூறுதல். இத முறையாக பொருள் சொல்லணும்னா துறை மிதப்ப அம்மி ஆழ என்று மொழியை மாற்றி பொருள் கொள்ள வேண்டும். இது ஆங்கிலத்துல ஒரு காலத்துல ஸ்பூனர்னு ஒருத்தர் இலக்கியம் எழுதினவர் முழுக்க தன் இலக்கியத்தை இப்படி மாறுபாடு கொண்டே எழுதுவார். அதுக்கு ஆங்கிலத்துல ஸ்பூனரிசம்னே பேர். இப்ப உதாரணம், கடைக்கு போய் காய் வாங்கி கொண்டு வர வேண்டும்னு சொல்ற போது சொல்லும் வேகத்துல என்ன பண்ணுவோம்? காய்க்கு போய் கடை வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரியான சொற்களை முன்னுக்கு பின் மாற்றி சொல்லுதல். இந்த மாதிரி தன் சொல் மாறி இயம்பல், தன்னால் சொல்லப்பட்டதை முன்னுக்கு பின் மாறாக. இது சொல் மாறாட்டமா இருக்கலாம், அந்த சொல் உணர்த்தக்கூடிய பொருள் மாறாட்டமா இருக்கலாம்.
இத பிற்காலத்துல ஒரு அலங்காரமாகவே பேசப்பட்டது அணி இலக்கணங்கள்ல. இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா, நான் வேற ஒரு பாட்டு சொல்றேன். இதுல எப்படி சொல் மாறி வருகிறது. பாடல் எப்படி தொடங்குகிறதுனாக்க, பாடலினுடைய அடிப்படை என்ன பொருள்னா இறைவனை வணங்குதல். அந்த இறைவனை வணங்குதல் என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அந்த வணங்குதற்கு எப்படி வழிமுறை சொல்லுகிறார்னா, கை கூப்பி கால் தொழுதான் மேல வினையெல்லாம் கீழவாம் பெருமானை சிற்றம்பலத்து. பாருங்க, கைக்கு முரணானது கால், மேலுக்கு முரணானது கீழ், சிறிய மேல் சிறிய, பெருமான் பெரியவன், சிற்றம்பலம் சிறிய, மேல் கீழ் பெரிய சிறிய, இந்த மாதிரி சொல்லுக்கு முரண்பட சொல்லுவது. அதனாலதான் சுவான விருத்தமாமது தன் சொல் மாறி இறம்பல். அதற்கு ரொம்ப அழகான விஷயம், என் தாய் மலடி என்ன. எப்படி இருக்க முடியும் அது? தாயின்னு சொன்னாலே மகவை பெற்றவள் தான். மகவை பெற்றவளை மலடி என்று சொல்லுதல் முரண்பாடு. ஒன்று, அவள் மலடியாக இருந்தால் அவளை தாயின்னு சொல்ல முடியாது. அவளுக்கு மகப்பேறு நடந்து விட்டது என்றால் அவளை மலடி என்று சுட்ட முடியாது, அவள் தாய். இதை நான் வேற ஒரு அழகான மேற்கோள் இலக்கியத்திலிருந்து சொல்ல முடியும். புறநானூற்றுல ஒரு பாட்டு, தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் பாடின பாட்டு. அவன் 16 வயதுல பாண்டிய நாட்டின் மன்னன் ஆயிட்டான். அவனை எளிதில் வென்று விடலாம் என்று சேரனும் சோழனும் ஏனைய சில சிற்றரசர்களும் ஒன்று சேர்ந்து பெரிய படையோடு இவனை தாக்குவதற்கு வருகிறார்கள். உடனே இவன் கேட்கிறான், இந்த பெரிய படைப்பெருக்க பார்த்து இவன் கேட்பதாக ஒரு பாட்டு புறநானூற்றுல இருக்கு. நகுத கணரே நாடு நீ கூறுனர் இளையன் இவன் என உளைய கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைத்தாள் நெடுநல் யானையும் படையமை மறவரும் உடையம் யான் என்று. பாட்டு எப்படி போகிறது? இந்த எதிரிகளை பார்த்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது. ஏன்? அவர்கள் என்னை இளைஞன் என்று சொன்னார்கள். இளைஞன் என்று சொல்லியதன் பிறகு எதற்கு இவ்வளவு பெரிய படையோடு வர வேண்டும்? பெரியதாகிய யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, புறவிப்படைகளோடு ஏன் இவ்வளவு பெரிய படையோடு என்னை தாக்க வர வேண்டும்? என்னை இளைஞன் என்று கருதி இருந்தால் சிறிய படையோடு வந்திருக்கலாமே. நீங்கள் எப்பொழுது பெரிய படையோடு வந்தீர்களோ என்னை கண்டு அஞ்சுகிறீர்கள் என்று பொருள். மாறாக பெரிய படையோடு வந்ததோடு நில்லாமல் என்னை இளைஞன், அனுபவம் அற்றவன் என்றும் பேசுகிறீர்கள். உங்களுக்கு இடையே உண்டான இந்த முரண் எனக்கு சிரிப்பை தருகிறதுன்னு பாட்ட ஆரம்பிக்கலாம். அதனால ஒன்று, என்னை பெரியவனாக கருதினால் நீ பெரிய படையோட வந்திருக்கும். என்னை பெரியவனாகவும் கருதவில்லை, ஆனால் பெரிய படையோடு வந்து என்னை இளைஞன் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய முரண். அதற்குத்தான் இலக்கண ரீதியாக சொன்ன ஒரு மேற்கோள், என் தாய் மலடி எனல். தாய் என்று சொன்னால் மகவை பெற்றவள் தான் தாய். அவளை நீ மலடி என்று சொல்லுவதில் பொருள் இல்லை. ஆகவே என்னை பெற்ற தாய் மகப்பெறாத மலடி என சொல்வது போன்றது. எது? சுவவசன விருத்தமானது. அடுத்தது உலக விருத்தம். உலக விருத்தம் எனப்படும் பக்க போலியாவது உலகின் மாறா முறை, உலகம் கூறும் கூற்றுக்கு மாறுபட கூறுவதாம். உலக வழக்கம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, வள்ளுவர் பேசுறாரு. உலகத்துல எல்லோராலும் சொல்லப்பட்டத எவன் ஒருவன் மறுத்து கூறுகிறானோ அவன் மானுடனாகவே இருக்க முடியாது, அவன் பேயாக இருக்க வேண்டும்.
உலகத்து உள் பொருள் இல் என்பான் மற்றம் தன் அலகையாய் வைக்கப்படும். அலகைனா பிசாசுனா. ஆகவே புத்தரும் என்ன சொல்றார், புத்த கோட்பாட்டுல உலகவர் கூறும் கூற்றுக்கு மாறுபட கூறுதல் இலங்கு மதி சந்திரன் அல்ல என்றல் விளங்குகின்ற திங்களை சந்திரன் அல்ல என்று சொல்வது போல். கண்ணுக்கு தெரிகிற சந்திரன் எல்லோரும் சந்திரன் சொல்லும் போது இல்ல இல்ல அது சந்திரனா இருக்க நியாயம் இல்லைன்னு எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா அவன் எல்லோரும் வினோதமா பார்த்து. சில உலக உண்மை இருக்கு. அந்த உண்மை ஆண்டாண்டு காலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இப்ப உதாரணம் ரொம்ப அறிவியல் அடிப்படையிலிருந்து விளக்கி பார்க்கலாம். இப்ப நமக்கு எல்லோருக்கும் தெரியும், உலக வழக்கில் சொல்லி கொண்டிருக்கிறோம், சூரியன் கிழக்கில் உதிக்கிறான். உண்மையை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சூரியன் நிஜமாகவே கிழக்கில் உதிக்கிறானா? இல்லை. அந்த சுழற்சி பாதையில பூமி வருகின்ற பொழுது இருளும் ஒளியுமாக மாறி இது பெறுகிறதா? அறிவியல் உண்மை ஏதாக இருந்தாலும் கிழக்கில் சூரியன் உதிக்கிறான் என்பதை இன்று வரை பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில அந்த கிழக்கில் உதிக்கக்கூடியது தோன்றக்கூடியது சூரியன் அல்லன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா உடனே நம்ம அவனை வினோதமா பார்ப்போம். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையை இவன் மறுத்து சொல்லுகிறான். அவ்வாறு மறுத்து சொல்லுவதற்கு ஏதாகிலும் திட்டாந்தங்கள், ஏதாகிலும் உறுதி பொருள் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். உறுதி பொருளோ திட்டாந்தங்களோ இல்லாமல் உலகவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பப்படக்கூடிய ஒன்றை ஒருவன் மறுத்து சொல்லுகிறான்னு சொன்னா உடனே அது ஏளனத்தினுக்கு உரியதாகும். அவைதான் உலக விருத்தம்னு சொல்ற. இதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது ஆகம விருத்தம். ஆகம விருத்தம் என்றால் அவனவனுக்கு உண்டான சமயம், அந்த சமயத்தினுக்கு உரியதாகிய பிரமாண நூல்களாகிய ஆகமம் அதில் சொல்லப்பட்டிருப்பதற்கு மாறாக பேசுது. தான் எந்த சமயத்தை எந்த ஆகமத்தை பின்பற்றுகிறார்களோ அதனுக்கு மாறாக பேசுதல். ரொம்ப யோசித்து பார்த்தால் ஒவ்வொரு மதங்களும் தங்களை வளர்த்து கொள்ள இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருப்பது புரியும். ஏற்கனவே நான் பல முறை மேற்கோளாக சொல்லி இருக்கிறேன். குர்ஆன்ல ஏதாகிலும் நீங்கள் பிழை கண்டுபிடிப்பதாக இருந்தால் நீங்கள் இஸ்லாமியரே கிடையாது. ஏனென்றால் குர்ஆன்ல சொல்லப்பட்டவை எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து பெற்று நபிகள் நாயகத்தினால் சொல்லப்பட்டவைகளே. ஆகவே சொல்லியவர் சல் என்று பெயர், அவருக்கு சொல்லியது யார் என்றால் அல்லாஹ். ஆகவே குர்ஆன நீங்க ஒரு விவாத பொருளாக மாற்றக்கூடாது. மாற்றினீர்கள் என்றால் அதற்கு பேரு ஆகம விருத்தம். அதேதான் பைபிள்லையும். அதனாலதான் இங்க வேதவாதத்தை பௌத்தமோ அல்லது சமணமோ மறுக்கிறதுக்கு காரணம், வேதத்துல சொல்லப்பட்டதை நீங்கள் விவாதிக்கலாம். அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட பொருளின் அது தன்மையை நீங்கள் உங்கள் அறிவினுக்கு ஏற்றாற்போல் விவாதித்து இது முறை, இது சரி என்று கொண்டு வரலாம், இல்லை மறுக்கலாம். ஆனால் மற்றைய மதங்கள்ல இவ்வாறு செய்தல் அனுமதிக்கப்படுவது இல்லை. அவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால், அவைகளில் சொல்லப்பட்ட செய்திகளை நீங்கள் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அந்த மதத்தினுக்கு உரியவராக இருக்க முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை நீங்கள் மறுக்க முன் வந்தால் நீங்கள் ஹராம், நீங்கள் இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர் அல்லன்னு விளக்குகிறது. கொஞ்சம் முழுவதுமா குர்ஆனை படித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பல முரண்பாடுகள் தெரியும். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை.
விவிலியத்தையும் முழுவதாக படித்தீர்கள் என்றால் நிறைய முரண்பாடுகள் தெரியும். ஏனென்றால் ஏன் முரண்பாடுகள் தெரிகின்றதுக்கு மேற்கோள் என்னன்னா, விவிலியம் தொடக்கத்தில் 66 புத்தகங்களாக இருந்தன. எஸ்ரா பாண்ட் என்பவர் தான் அந்த 66 புத்தகங்களை கூர்ந்து ஆராய்ந்து 22 நூல்களை புறந்தள்ளிட்டு மீதி உள்ள 44 நூல்களினுடைய தொகுதியை தான் இன்றைக்கு விவிலியம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து பார்க்கிறோம். இந்த புதிய ஏற்பாடு என்பது இயேசுநாதரை பற்றியது. அவர் தோன்றியதிலிருந்து அவரிடம் இருந்த 12 அடியவர்களை பற்றியது. இந்த 12 அடியவர்களும் கூட ஒன்று போல தங்கள் அனுபவத்தை இயேசுநாதரோடு இருந்த காலத்துல ஒரு போல அவர்கள் பதிவு செய்யல. அப்ப இந்த முரண்பாடு கேட்டீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்தவராக இருக்க முடியாது. அதே மாதிரி புத்த தத்துவத்துல வினை கோட்பாட்டுக்கு அவர் விளக்குகின்ற பொழுது ஏதாகிலும் நமக்கு ஐயம் ஏற்படும், அதை கேட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்ன காரணம்னா, இந்து போன்றதாகிய சில வலிமையான கருத்துருவாக்கங்களை மதங்களின் மூலமாக சொன்னால்தான் அந்த மதம் வளரும். மதத்துல யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. யோசித்து பாருங்கள். நாம இந்த தமிழக மண்ணுல அல்லது இந்திய மண்ணுல இருக்கோம். இந்திய மண்ணுல இருக்கக்கூடியவர்கள் அல்லது தமிழக மண்ணுல இருக்கக்கூடியவர்கள் கடவுட்கோட்பாடுகளை ஏற்கக்கூடியவர்களும் அந்த கோட்பாடுகளை நிராகரித்து மறுக்கக்கூடியவர்களும் ஆகிய இரு சாரார் இங்கு இருக்கிறார்கள். அதாவது ஏற்றுக்கொண்டவர்களை ஆத்திகர்கள் என்றும், நிராகரிக்க கூடியவர்கள் மறுக்கக்கூடியவர்களை நாத்திகர்கள்னு சொல்றோம். எங்க? இந்த மதத்துல மட்டும். இந்த போன்றதாகிய இஸ்லாமிய ஆத்திகவாதி என்றோ இஸ்லாமிய நாத்திகவாதின்னு காமிங்க பார்க்கலாம். அது போல கிறிஸ்துவ ஆத்திகவாதி கிறிஸ்துவ நாத்திகவாதி சொல்லி பாருங்கள். கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஏன் என்றால் அங்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான், அதனை நம்பினால்தான் அவர்களுள் ஒருவராக நீங்கள் கருதப்படுவீர்கள். எப்பொழுது மறுக்க தொடங்கினீர்களோ உங்களை உடனுக்குடனாக அவர்கள் பின்பற்றக்கூடிய கோட்பாட்டிலிருந்து விலக்கி விடுவார்கள். உடனே இஸ்லாமில் கேள்வி கேட்டா நீ இஸ்லாமியனே அல்லன்னு ஒதுக்கிடுவார். முடிஞ்சு போச்சு. இந்த சிக்கல் புத்த மதம் ஏன் பேசுகிறதுன்னா, புத்த மதத்திலும் புத்தர் சிலவற்றை சொல்லுகின்ற பொழுது அப்படியே ஏற்க வேண்டும் என்ற வழிமுறையை உருவாக்கினார். அதை நீ கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இந்த வழக்கம் எங்கு தோன்றுகிறதுனா, எங்கெல்லாம் ஆணை பிறப்பிக்க கூடிய அமைப்பு இருக்கோ, எங்கெல்லாம் அந்த ஆணையை எடுத்து பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதோ, இங்கெல்லாம் இது போன்றதாகிய கோட்பாடுகள் உருவாக்கப்படும். நம்ம வீடுகள்லயே பாருங்களேன். தொடக்க காலத்துல நாமெல்லாம் சிறாராக இருந்த பொழுது, குழந்தைகளாக இருந்த போது வீட்டுல பெற்றோர்கள் ஏதாவது சொன்னா நாம விளக்கம் கேட்டா உடனே என்ன பதில் வரும்? சொன்னதை செய். அவ்வளவு. இந்த சொன்னதை செய், சொல்லுவதை ஏற்றுக்கொள், சொல்லுவதை நம்பு என்பதெல்லாம் தொடக்க காலத்துல ஒரு இனக்குழு வாதங்கள் தோன்றின பொழுது அந்த இனக்குழுவினுக்கு உண்டான தலைவன் அவன் தன் இனக்குழுவை தன் கீழாக அடக்கி ஆளுவதற்காக சொல்லப்பட்டவர்கள். அது மெல்ல மெல்ல இந்த ரிலிஜியன் சொல்லக்கூடிய மதம் பற்றின கோட்பாட்டினுள்ளும்
பிரதிபலித்தது. அதனாலதான் இன்றைக்கு இந்த ரிலிஜியன் என்ற சொல் மதத்தை மட்டும் குறிப்பிடுவது இல்லை, ஏதொன்றும் கேட்காமல் அதில் சொல்லப்பட்டதை அவ்வாறே அப்படியே பின்பற்றுதல் கோட்பாட்டுக்கு ரிலிஜியன் பேர் கொடுத்து வச்சு. இன்னைக்கு ஆங்கிலத்துல சொல்லும் போது நான் சிலவற்றை போன்ல ஒரு மருத்துவற்றை போறோம், மருத்துவர் சில மருந்துகளை பரிந்துரைக்கிறார், இதை 1 மாதம் சாப்பிடுங்கள், 3 வேளையும் சாப்பிடுங்கள்னு நாம 3 வேளையும் 1 மாத காலம் சாப்பிட்டு அதன் பின் மருத்துவற்றை போயிட்டு நமக்கு ஏதாயிலும் முன்னேற்றம் இருக்கான்னு கேட்கின்ற பொழுது மருத்துவர் கேட்பார், நான் சொன்ன மருந்தை நான் சொல்லிய முறையில் உண்டீர்களானா உடனே நாம சொல்லுவோம், தி ரிலிஜியஸ்லி ஃபாலோட் இட். அந்த அளவினுக்கு அந்த ரிலிஜியன்ற சொல் ஆங்கிலத்துல ஒரு மரபு தொடரா கையாளப்பட்டு விடுகிறது. கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்பதாக வந்து விட்டால் நீங்கள் அந்த மதத்திற்கு உரியவர் அல்லன்னு முடிவு கட்டி விடுவார். ஒரு மதம் வளருவதற்கு இது ஒரு பெரிய வலுவான கோட்பாடு. இராணுவங்களை எடுத்து பாருங்க, எல்லா நாடுகளிலும் இராணுவத்தினுக்கு ஒரே கோட்பாடு தான், ஒபே த ஆர்டர். ஆர்டர் ஃப்ரம் த ஹையரார்கி ஒத்துக்கணும், கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்பதற்கு நீ அங்கு இல்லை, மேலிடம் இருந்து என்ன சொல்லப்படுகிறதோ அவனை ஏற்று நடப்பதற்கு தான் நீ இருக்க. அதனால இதை வேடிக்கையாக சொல்றது உண்டு. ஒரு முறை எங்கள் கல்லூரியில நான் முதல்ல பணிக்கு சேர்ந்த பொழுது எங்கள் கல்லூரியில கணிதத்துறை பேராசிரியர் தான் முதல்வரா இருந்தார். ஆர் பாலசுப்ரமணியம்னு பேரு. ரொம்ப கடுமையான ஒரு நபர் அவர். ஒரு முறை கல்லூரியில நான் விடுப்பு எடுக்க வேண்டும்ன்ற நிலைக்கு ஒரு நிலை வந்த போது, ஒரு சிஎல் எடுக்கணும் போது துறை தலைவருக்கு தான் எழுதுவோம். துறை தலைவர் அதை தன் கையொப்பமிட்டு முதல்வருக்கு அனுப்புவார். முதல்வர் கையொப்பமிட்டு எங்களுடைய பதிவேட்டுக்கு போகும். இது மரபு, எல்லா அலுவலகத்திலையும் அப்படித்தான். எல்லோருக்கும் அந்த கையெழுத்து எழுதும், கடிதத்தை எழுதிட்டு கீழே கையெழுத்து போடும் போது சின்சியர்லின்னு போடுவார். எனக்கு அது வழக்கம் கிடையாது. நான் ட்ரூலின்னு போட்டு கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிட்டேன். எங்கள் துறை தலைவர் அதை பத்தி பொருட்டே படுத்தல. அவர் ஒரு கையொப்பமிட்டார், முதல்வருக்கு போச்சு. நான் லீவு முடிந்து 2ஆம் நாள் வந்த உடனே முதல்வர் உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டார். போனேன். முதல்ல கேட்ட கேள்வி அவர் அதுதான், எல்லோரும் சின்சியர்லின்னு போடும்போது நீ எதற்கு ட்ரூலின்னு போட? நான் சிரித்து கொண்டே சொன்னேன், உண்மை அல்லாதவற்றை எழுதி கூட சின்சியர்லின்னு போடலாம். ஆனால் நான் மேலே எழுதி இருக்கக்கூடிய காரணம் உண்மையானது என்பதனால் அதை சொல்லக்கூடிய நான் உண்மையின் கீழாக இதை சொல்லுகிறேன்னு எழுதினேன். இதுல என்ன தவறு? உடனே ஒரு கோபம் வந்தது. மரபை எல்லாம் நீ மாற்றக்கூடாதுன்னு. இல்ல, மரபு என்பது தேவைக்கு உருவானதுதான். இந்த தேவையை மாறி நாம சிந்திக்கின்ற பொழுது மரபுகளை மாற்றலாம். மரபு நிலை என்பது சில நேரங்கள்ல மாற்றுவதற்கும் உரியது அப்படின்னு சொன்ன உடனே விவாதம் தொடர்ந்தது. அப்புறம் அது பெரிய அளவுல சண்டையில போய் முடிந்தது. ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன காரணம்னா, எல்லா தலைமை பொறுப்பும் என்ன எதிர்பார்க்கின்றன, தங்களால் சொல்லப்பட்டதை தன் கீழ் உள்ளவர்கள் அப்படியே ஏற்க வேண்டும். ஏற்கவில்லை என்றால் அதுக்கு பேரு ஆகம விருத்தம்னு பேர். நமக்கு முன்னாடி நாம் பின்பற்றக்கூடிய கோட்பாடுகளை எந்த நூல் சொல்லுகிறதோ அந்த நூலை அப்படியே அடிப்பிசகாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆகம விருத்தம் எனப்படுவது. தன்னூல் மாறு அறைதல், தான் ஆதரவாக மேற்கொள்ளும் நூலுக்கு மாறாக கூறுவது. அனித்தவாதியாக உள்ள வைசேடிகன் சத்தம் அனித்தம் என்று
நூன்முகமாக மேற்கொள்ளும் வைசேடிகவாதி அனித்தியத்தை நித்தியம் என்று நுவரல். சத்தம் அனித்தம் எண்ணாது நித்தம் என்று சொல்லுவது போல்வது. புரிய மாதிரி இருக்கா? இல்லைன்னா குழப்பம், விளக்கிடுவோம். வைசேடிகவாதி என்ன சொல்றான்? சத்தம் என்பது அனித்தம். அனித்தம் என்றால் அது நிரந்தரமானது அல்ல. ஒரு ஒலி எழுப்பப்படுகின்ற பொழுது அதனை கேட்கின்ற அளவுல அந்த அளவோடு அது நின்றுவிடும். அது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆகவே சப்தத்தை அனித்தம்னு சொல்றதுதான் மரபு. ஆனால் வைசேடிகத்துல சப்தம் அனித்தம்னு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் வைசேடிக சித்தாந்த நூல்ல. ஆனால் வைசேடிகவாதி என்ன சொல்றான்? அனித்தம்னு சத்தத்தை சொல்லாம அதை நித்தம்னு பேசுவோம். ஏன்னாக்க கேட்கின்ற வரைக்கும் அது நித்தம் தானே. அந்த ஒலியானது முடிந்ததன் பிறகுது அனித்தம். கேட்கின்ற வரைக்கும் நித்தம் தானே. அப்ப கேட்கின்ற வரைக்கும் நித்தம்னா உன் ஆகம நூல்ல எதற்கு சப்தம் அனித்தம் எழுதப்பட்டிருக்கு? ஒன்னு சப்தம் அனித்தம்னு எழுதப்பட்டிருக்குன்னா நீ அனித்தம் நூத்து. நீ சொல்லிய இந்த விளக்கத்திற்கு உன்னுடைய மூல நூல் அனித்தம் என்று சொல்ல நீ அதனை நித்தம் என்று விவாதிப்பது ஆகம முரண். இந்த ஆகம முரணும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அடுத்த விசேடம் அப்பிரசித்த விசேடமாவது. அப்பிரசித்த விசேடனம் என்னும் குற்றம் தத்தம் எதிரிக்கு சாத்தியம் தெரியாமை. தமக்கு எதிரியாகிய பிரதிவாதிக்கு தான் சாதிக்கும் பொருள் அறியாது இருத்தலாம். இது ஒரு நியாயமான விளக்கம். நீங்கள் எது பற்றி விவாதிக்கிறீர்களோ அது யாரிடம் விவாதிக்கப்படுகிறதோ அவருக்கு விளக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எதை பற்றி விவாதம் செய்கிறீர்கள்னே தெரியாது. ஆனால் ஒருவனை அழைத்து இது சரியான, எது சரியா? நீங்கள் வாதி, மற்றொருவன் பிரதிவாதினா பிரதிவாதியிடம் ஒரு கருத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் உங்களால் கேட்கப்படக்கூடிய கருத்து அதன் பின்புலம் எவை என்று அந்த பிரதிவாதிக்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும். மாறாக அவனுக்கு உரிய விளக்கத்தையோ போதுமான விவரங்களையோ தராமல் அவனிடம் ஒன்றினுக்கு தீர்வு மட்டும் கேட்டால் எந்த விதத்தில் நியாயம்? இதைதான் கொள்ளுகிறார்கள். என்ன அடிப்படையில்னா பிரதிவாதிக்கு தான் சாதிக்கும் பொருள் அறியாததாய் இருக்கலாம். நீங்கள் சாதிக்கக்கூடிய பொருள் என்ன ஏது என்றே பிரதிவாதிக்கு தெரியாது. அப்பொழுது அங்கு வாதம் செய்வதில் பயன் என்ன? மாறாய் நின்ற சாங்கியனை குறித்து பிரதிவாதியாய் நின்ற சாங்கியனை நோக்கி பௌத்தன் புத்தனாகியவாதி சத்தம் வினாசி என்றல் சத்தம் அனித்தம் என்பானாயின் அவன் அவிநாசி ஆதலால் அந்த சாங்கியன் நித்தம் என்னும் கொள்கை உடையவன் ஆதலால் சாத்திய விநாசம் அப்பிரசித்தமாகும். இப்ப நான் எதை ஒன்றை நம்புகிறேனோ அந்த நம்பிக்கையை நீங்கள் தவறு என்று விவாதிப்பது முடியாது. அதுபோல் உங்களால் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை நான் தவறு என்று விவாதித்தல் என்பது முடியாது. ஏனென்றால் உண்மையின் மீது விவாதங்கள் நடக்கலாம், நம்பிக்கையின் மீது விவாதம் நடத்த முடியாது. ஃபேக்ட் டிஸ்கஸ் பண்ண முடியும், ஃபெய்த்தை கிட்ட நெருங்க முடியாது. உங்களினுடைய நம்பிக்கை என்பது உங்களை பொறுத்த மட்டில் சரி, அவ்வளவுதான். இதுக்கு மாற்று சிந்தனை விளக்கங்கள்லாம் சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஏன் என்றால் நம்பிக்கை என்பது அவர்களுள் ஏற்படுத்தப்பட்ட ஓர் ஆழமான முடிவு. அதனால இங்க
ஒரு சாங்கியவாதி சொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டிற்கு நேர் எதிரான கோட்பாட்டு உடைய பௌத்தன் நீ வைத்து இருக்கக்கூடிய நம்பிக்கை தவறுன்னு சொல்லக்கூடாது. இப்ப உதாரணம் ரொம்ப எளிமையா எடுத்து, சனாதன தர்மம் என்ற ஒன்றை விலக்கிட்டு நாம பின்பற்றக்கூடிய இந்து மத கோட்பாட்டுல பல வகையான கடவுளர்களை, பல உருவங்களை, ஒரு கடவுளுக்கு பல வடிவங்களை கொடுத்து வழிபடக்கூடிய தகுதி நம்ம கிட்ட இருக்கு. இது நாம் உருவ வழிபாட்டையோ உருவங்கள்ல பல உருவங்களாகவோ ஒரே இறைவனுக்கு பல வடிவங்களாகவோ உருவத்தை உண்டாக்கி நாம வழிபடுகிறோம். இது அந்தந்த உருவங்களில் இறைவன் இருப்பதாக நாம நம்புறோம். இதற்கு நேர்மாறா நம்மோடு விவாதிக்க ஒரு இஸ்லாமியன் உருவ வழிபாடே தவறுன்னு சொன்னான்னா, உருவ வழிபாடு என் நம்பிக்கை, நாம் நெடுநாளாக நம்பக்கூடியதை தவறுன்னு சொல்லுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அந்த நம்பிக்கையினால் நான் பெற்றிருக்கக்கூடிய கோட்பாடுகள் சரியா, அது முறையான்னு வேணா விவாதி. மாறாக நான் பல்வேறு விதமான உருவ வழிபாட்டை செய்கிறேன், உருவ வழிபாடே தவறு என்று சொல்லுதல் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஏன்னா என் மதத்துல உருவ வழிபாடு என்பது ஒரு அடிப்படையான சித்தாந்தம். அதனாலதான் பல கோவில்கள் இருக்கின்றன. பல கோவில்களை ஒட்டின தல புராணங்கள், ஒவ்வொரு இறை படிமங்களுக்கு உண்டானாகிய பல்வேறு விதமான புராண குறிப்புகள், இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டதினால் அந்த உருவங்களை நாம் உண்டு என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதை நீங்க மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாதுன்றது நானே சொல்றேன் பாரு. நாம வழிபடக்கூடிய ஒரு கடவுள், அவர் சிவனாவே இருக்கட்டும், நமக்கு ஒரு சிக்கல்னு வந்தா நமக்கு யாரேனும் ஒரு அறிவுரை சொல்றவர் மற்றைய ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய சிவனை போய் வழிபட்டுட்டு வான்னு சொல்லுகிறார். உடனே நாம கேட்கறதே கிடையாது. நான் அன்றாடம் இங்க வழிபடுவது சிவனை தானே, அவனை இங்கேயே வழிபடலாமே, எதற்காக இந்த சிவனை மற்றொரு ஊரில் உள்ள கோவில்ல போய் வழிபடணும்னு நாம கேட்டதில்லை, கேட்க மாட்டோம். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய சிவனுக்கு சொல்லப்பட்ட கதைகளும் சொல்லப்பட்ட ஆற்றலும் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகிறீர்களோ அதனை போன்றே வேறு இடத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கும் அங்கு உள்ள சூழலுக்கும் அவனது ஆற்றல் வேறு விதமாக இருக்கும். ஆகவே அங்கு சென்று வழிபட வேண்டும்னு யாரேனும் அறிவுரை சொன்னால் செய்வோம். ரெண்டு சிவனும் ஒண்ணுதானே, இவரும் சிவன் அவரும் சிவன், என்ன வேறுபாடுன்னு கேட்டதில்லை நான். இவ்வாறு நாம பின்பற்றக்கூடிய மதத்திலேயே நம்மால் வழிபடக்கூடிய உருவங்கள் ஒரு தன்மைத்தான பெயர், ஒரு தன்மைத்தான வடிவம் இருந்தாலும் அவைகளை வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஆற்றல்களோடு இருக்கின்றன, போய் வழிபாடு செய்யணும் நம்பி போறோம். அப்படிதான் இன்றைக்கு போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவைகளுக்கு எல்லாம் மேலாக உருவங்களே தவறு, இதை பின்பற்றாதே என்று சொன்னால் நம் நம்பிக்கையை யார் ஒருவராலும் விவாத பொருளாக மாற்றுவதற்கு நாம இடம் தருவது இல்லை, முடியாது. இது நம்முடைய ஃபெய்த். பல நேரங்கள்ல மத கோட்பாடுகள் எல்லாம், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மத கோட்பாடுகள் எல்லாம் நம்பிக்கையினால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகின்றன. இந்த நம்பிக்கை என்கின்ற ஒன்று இல்லை என்றால் நம்மால் பின்பற்றப்படக்கூடிய எந்த ஒரு மதம் சார்ந்த செயல்களும் கேள்விக்குரியதாகிவிடும். அடிப்படையில் இது ஒரு நம்பிக்கை. நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து விதமான நாள் வழிபாடாகட்டும், அல்ல விழாக்கால வழிபாடாகட்டும், சடங்கியல் சார்ந்த வழிபாடாகட்டும், எல்லாம் நம்பிக்கை. கேள்வியை யாரும் கேட்கறது இல்ல. ஒன்றும் வேண்டாம், ஒரு இயல்பான ஒரு விளக்கம் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். எங்க இருக்கக்கூடிய வகுப்புல இருக்கக்கூடிய நண்பர்கள்ல அந்தணர்கள் பல பேருக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கும். அந்தணர்கள் அல்லாதவர்களுக்கு இதை சொல்றதுக்கு, அந்தணர்கள் இல்லத்துல யாரேனும் இறந்து போனால்
இறந்ததன் பிறகு அந்த 13ஆம் நாள் என்கின்ற இனி நல்ல நிகழ்வு நடத்தலாம் சுபம் என்று சொல்லக்கூடிய நாள்ல இறந்தவரை பற்றி யாரேனும் ஒரு சிறந்த அறிஞர் அல்லது அந்த ஸ்லோகத்தை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தர்ம ஸ்லோகம்னு ஒண்ணு வாசிப்பார். இறந்தவரினுடைய கீர்த்திகளை எல்லாம் உள்ளடக்கி அது எழுதப்பட்டு இருக்கும். அது ஒரு பக்கம். அந்த ஸ்லோகத்தை சொல்லுவதற்கு முன்பு மனித வாழ்க்கைனா என்ன, அதுல உயிர் என்றது என்ன, அது ஆத்மாவாக எப்படி கருதப்படுகிறது, இறந்ததன் பின் ஆத்மா எங்கு சேருகிறதுன்னு வரிசையா பல செய்திகளை சொல்லிக்கொண்டே வரும். அவரால் சொல்லப்படக்கூடிய அத்துணை செய்திகளும் முறையானது தானா, சரியானது தானா நம்ம கேட்டதே கிடையாது. இந்த உடலை விட்டு பிரிந்த இந்த ஆத்மா இந்த 10 நாள்ல அந்த சஞ்சயனம்னு சொல்லக்கூடிய மறாநாள் இந்த பால் ஊற்றியதன் பிறகு அந்த ஆவியானது இறைவனது அடியில இளைப்பாறுவதற்கு மேல் நோக்கி செல்லுகிறது. அப்படி செல்லுகின்ற பொழுது 7 கடலை கடக்க வேண்டும் ஆரம்பிப்பார்கள். உவர்நீர் கடல், சர்க்கரை கடல், அதாவது கரும்புச்சாறு கடல், தேன் கடல், பார்க்கடல்னு சொல்லிக் கொண்டே போவார். யார் ஒருவரும் ஆண்டாண்டு காலமா இது சொல்லப்பட்டு வருகிறது. நானும் பல முறை இதை கேட்டுட்டேன். யாரேனும் ஒருவர் கூட அப்படியெல்லாம் வான வழியில இருக்கிறதான்னு கேட்டா கேட்க முன் வந்தது இல்லைன்னா இது நம்பிக்கை. அப்போ இத போயிட்டு நாம விவாத ரீதியாக ஆகாயத்துல எப்படி கடல் தனியா நிற்கும்? ஆகவே வான்வெளியில ஆகாயம் இருத்தல் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அடுத்த மதத்துக்காரர்கள் சொன்ன உடனே என்ன சொல்லுவோம்? இவ்வாறு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். எங்கள் உடலை விட்டு பிரியக்கூடிய ஆத்மா இந்த கடல்களை எல்லாம் தாண்டி செல்லுவதாக எங்கள் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இது எங்கள் நம்பிக்கை. இதை நீ தவறு என்று சொல்லுவது எந்த விதத்தில்? ஒன்று இந்த மதத்தை பின்பற்றி இந்த நம்பிக்கைகளை சில காலம் நீ பெற்றிருந்து அதன் பிறகு இவைகள் போலி என்றால் இவைகளிலிருந்து நீ விலகுகிறாய்ன்னு தான் பொருளே ஒழிய இவைகள் போலி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். இந்த அடிப்படையான எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்துலன்னா ஃபண்டமெண்டலிசம், இந்த அடிப்படை கோட்பாடுகள் தான் ஒவ்வொரு மதத்தையும் காப்பாற்றி வருகின்றன. நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு மதத்தை. இப்படிப்பட்டதாகிய செயல்கள் தான் அந்த மதங்களினுடைய பலம். கண்மூடித்தனமாக நம்புதல், அதற்கு மாற்றாக ஒரு சிந்தனை உண்டு என்று ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுதல், அதுதான் இவர் சொல்றார். அடுத்தது அபிரசித்த விசேடம் என்பது தத்தமக்கு எதிரியாகிய பிரதிவாதிக்கு தான் சாதிக்கும் பொருள் அறியாததாய் இருத்தலாம். மாறாய் நின்ற சாங்கியனை குறித்து அந்த விளக்கம் சொல்லியாய். அடுத்து அப்பிரசித்த விசேடியமாவது, அப்பிரசித்த விசேடியம் என்னும் குற்றமாவது எதிரிக்கு தன்மி பிரசித்தம் இன்றி இருத்தல். எதிரியாகிய பிரதிவாதிக்கு பக்கவசனத்து எழுவாயாகிய தன்மை தெரியாது இருத்தலாம். என்ன அடிப்படை? சாங்கியன் ஆன்மவாதியாகிய சாங்கியன் மாறாய் நின்ற பௌத்தனை குறித்து மாறுபட்டு நிற்கும் பிரதிவாதியாகிய பௌத்தனை நோக்கி ஆன்மா சைதன்யவான் என்றால் ஆன்மா சித்து பொருள் என்று சொல்லுவான். ஆனால் அவன் அனான்மவாதி ஆதலின் அப்பௌத்தன் ஆன்மாவென்பது ஒன்று இல்லை என்னும் வாதி ஆகையினால் தன்மை அப்பிரசித்தம், தன்மை பிரதிவாதிக்கு பிரசித்தம் இல்லாத ஒன்று எனும் குற்றமா. அழகான விளக்கம். சில மதங்கள் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளுகின்றன, புத்தம் ஆத்மாவை ஏற்றுக்கல. ஆத்மா மாறாததுன்னு
உலகாயுதமோ வேதவாதமோ சொன்னா அதை நீ ஏற்கிறாயான்னு ஒரு புத்தவாதி கிட்ட சொன்ன உடனே புத்தவாதி சொல்லுவான், நான் ஆன்மான்னு ஒன்னையே ஏத்துக்கிறது இல்ல, அதை ஏற்றுக்கொண்டால் தானே அது மாறக்கூடியதா மாறக்கூடாததான்னு நான் விவாதிக்க முடியும். ஆன்மான்னு ஒன்னே நான் ஏத்துக்கிறது கிடையாது. எங்கள் கோட்பாட்டுல ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது. ஆகவே இல்லாத ஒன்றை அதற்கு உண்டான நிலையோ நிலை அற்ற தன்மைன்னு ஒன்னோ நான் எப்படி சொல்ல முடியும்? ஆத்மா நிலையானதுன்னு நீ சொல்ற. ஆத்மா என்ற ஒன்றே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். புத்த மதம் ஆத்மாவை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே நான் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று நிரந்தரமானது, அழிவில்லாதது என்று சொல்லுவது என்னிடத்தில் என்ன விதத்தில் நியாயம்? கிராமங்கள்ல ஒரு பழமொழி உண்டு, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. கத்தரத்துல சாப்பாடே இல்லைன்னு சொல்லி ஆயிடுச்சான். ஆனா உக்காந்தவன் இலை கிழிசலா இருக்குன்னு விவாதம் பண்ணிக்கணும். இலை கிழிந்து இருந்தால் என்ன, நன்றாய் இருந்தால் என்ன? நீ உண்ணுதற்கு அங்க உணவே கிடையாது. அங்க உணவே இல்லாத பொழுது அந்த உணவை பரிமாறக்கூடிய இலை எப்படி இருந்தா என்ன? அந்த உணவு இருந்து அவர்கள் பரிமாற வருவதாக இருந்தால் இலையை பத்தி பேசலாம். என்னுடைய இலை கிழிந்திருக்கிறது, வேற இலை கூடும். அங்க உணவே இல்லை. அதுபோல் ஆத்மா என்ற ஒன்றே கிடையாது புத்தனுக்கு. ஆகவே அப்படி இல்லாத ஒன்று நிரந்தரமானது, அழிவில்லாததுன்னு மற்றைய மதங்கள் சொல்லுவதை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னா, நான் ஆத்மான்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்றவன் எங்கிட்ட போய் அது நிரந்தரமானது அழிவில்லாததுன்னு சொன்னா என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே அவ்வாறு வரக்கூடிய வாதத்திற்கு பேரு அப்பிரசித்த விசேடியம்னு பேர். இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது அப்பிரசித்த உபாயம். ஒவ்வொன்றும் அழகான கோட்பாடுகள். அப்பிரசித்த உபாயம் எனும் குற்றமாவது மாறானோர்க்கு தன்மை சாத்தியம் ஏறாது அப்பிரசித்தமாயிருத்தல், எதிரியாகிய பிரதிவாதிக்கு வாதி கூறும் பக்க வசனத்து பொருளின் சாத்தியமாம் விளக்கம் இன்றி உணரப்படாது ஒழிவது. இப்படி ஒண்ணு இருக்கு, அது இப்படி சாத்தியப்படும் என்பதை பிரதிவாதியால் உணரப்பட முடியாத போது அதனை பற்றின விவாதத்தை செய்து அது உண்டு என்று நீங்கள் விவாதித்தீர்கள் என்றால் அதுக்கு பேரு அப்பிரசித்த உபாயம்னு பேரு. அதுக்கு உதாரணம் கொடுக்கிறார் பாருங்க. பகர் வைசேடிகன் வாதியாய் நின்று பக்க வசனம் கூறும் வைசேடிகன் பௌத்தனை குறித்து பிரதிவாதியாகும் பௌத்தனை நோக்கி சுகம் முதலிய தொகை பொருட்கு ஆன்மா காரணம், சுகம் துக்கம் இச்சை முதலியவாக கூறப்படும் தொகை பொருட்கு ஆன்மாவே காரணம் என்றால் என்று சொல்வானாயின், புத்த மதத்தை சார்ந்தவர்கள் ஆன்மாவே இல்லைன்னு பேசுறவங்கிட்ட போயிட்டு ஆன்மாதான் நீ அனுபவிக்கக்கூடிய சுகத்துக்கும் நீ அனுபவிக்கக்கூடிய துக்கத்துக்கும் நீ அனுபவிக்கக்கூடிய லாப நட்டங்கள் எல்லாவற்றினுக்கும் ஆன்மாதான் காரணம். ஆன்மான்ற ஒன்னே நான் இல்லைன்ற, இல்லாத ஒன்று மற்றவற்றினுக்கு எப்படி காரணமாகும்? இதான் புத்தவாதத்தின் கோட்பாடு. இல்லை இல்லை இவைகளுக்கு எல்லாம் காரணம் ஆன்மான்னு நீ சொன்னாக்க இல்ல, அப்பிரசித்த உபாயம். என்ன பொறுத்த மட்டில் ஆன்மா என்பது பிரசித்தமாக நான் ஏற்றுக்கொள்ளல. நான் புத்தவாதி. அப்படி ஏற்றுக்கொள்ள இயலாத என்னிடம் ஆன்மாவை பற்றி சொல்லி அந்த ஆன்மாதான் சுகத்தினுக்கும் துக்கத்தினுக்கும் காரணம்னு சொன்னா நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஆன்மாவே இல்லை என்கின்றேன். இல்லாத ஒன்று ஏனைய பிறவற்றை விளைவிக்கும்னு சொன்னா நான் எப்படி நம்புவது? அது கேள்வி முடிச்சவன என்று சொல்வானாயின் ஆன்மாவும் சுகமும் தாம் இசையாமையில் ஆன்மாவை தன்மை என்றும் சுகம் முதலிய அதன் தன்மம் என்றும் தாங்கள் கொள்வது இல்லாமையால் அப்பிரசித்தோபாயம் தன்மையாகிய விசேடியமும் தன்மமாகிய விசேடனமாகிய
இரண்டும் பிரசித்தம் இல்லாமை என்னும் குற்றமாம். நாங்க ரெண்டு தீயும் ஏத்துக்கிறது. இதனால் இது ஏற்படுகிறது என்று சொன்னால் எது உள்ளதோ அதை ஏற்றுக்கொண்டால்தான் அதனால் உருவானதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். நான் எதனை உள்ளது என்று சொல்லுகிறேனோ அதுவே என் அளவில் இல்லை என்று ஆகிறது. ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது. ஆத்மா ஒன்று இல்லை என்பதனால் அதனால் உணரப்படும் பொருள்னு சொல்லுவதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றினைக்கு விளக்கம் தந்து அதனால் இது ஏற்படுவது என்று மேற்கோள் காட்டுவது அப்பிரசித்த உபாயம்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வருகிறார். அப்பிரசித்த சம்பந்தம். அப்பிரசித்த சம்பந்தம் என்று சொல்லப்படுவது எதிரிக்கு இசைந்த பொருள் சாதித்தல், பிரதிவாதிக்கு ஏற்றதாகிய பொருளை வாதியாகிய தானே சாதித்து கொடுத்தல். எப்படி? எதிரிக்கு நாமவே சில லீட கொடுத்துடுறோம். எப்படி பாருங்க, மாறாம் பௌத்தத்திற்கு பிரதிவாதியாகிய பௌத்தனை நோக்கி சத்த அனித்தம் கூறில். சத்தம் அனித்தம் என்று சொன்னால் அவன் கொள்கை அகுது ஆகலின் அவனுடைய கொள்கையும் அதுவே ஆதலால் வேறு சாதிக்க வேண்டாதான். அவங்கிட்ட போயிட்டு சத்தம் அனித்தம், ஒலி என்பது நித்தம் நிலையானது அல்ல. புத்தனும் அதை ஒத்துக்கிறான். ஏன்? கணத்துக்கு கணம் எல்லாம் மாறும்ன்றான். போன கணத்துல இருந்தது இந்த கணத்துல இருக்காது. ஆகவே எதுவுமே அனித்தியம்னு அவன் கொள்கை. அப்போ அந்த அனித்தியமானவற்றையே கொள்கையாக கொண்ட புத்தனுடைய கோட்பாட்டை பின்பற்றக்கூடியவங்கிட்ட போயிட்டு சத்தம் அனித்தியம் நீங்க சொல்லவே வேண்டாம். சொன்னால் அது எதிரியினுடைய கோட்பாட்டினுக்கு நீங்களும் உடன்படுவதான வாதமாகி விடுகிறது. அதற்குத்தான் அப்பிரசித்த சம்பந்தம். நீ எதனை மறுப்பதாக சொல்லுகிறாயோ அதனையும் அவனே மறுப்பதாக பேசுகிறான். நீ எதனை ஏற்பதாக ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அதனையும் அவன் மதத்திலிருந்து ஏற்றுக்கொள்வதாக சொன்னால் இவ்வாறு சொல்லப்படுவதற்கு பெயர் அப்பிரசித்த சம்பந்தம் என்று பெயர். இதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது ஏது போலி ஓதின். இப்பதான் ஏது போலிக்கு வர. ஏது போலி எனப்படும் தீய ஏதுவை வகுத்து கூறும் இடத்து அசித்தம் அனைகாந்திகம் விருத்தம் என மூவகைப்படும். எது? ஏது போலி ஓதின். அசித்தம் என்னும், அனைகாந்திகம் என்னும், விருத்தம் என்னும் மூன்றாக வகுக்கப்படும். எது? ஏது போலி. அசித்தம் என்னும் ஏது போலி. அசித்தம்னா என்னன்னா உபயாசித்தம் என 4, உபயாசித்தம் என்றும் அந்நியதராசித்தம் என்றும் சித்தாசித்தம் என்றும் ஆசிரயாசித்தம் என்னும் 4 விரியும். ஒவ்வொரு சித்தத்துக்கும் விளக்கம் கொடுக்கிறார். அந்த 4 என்ன? உபயசித்தம் என்னும் ஏது போலி சாதன ஏது, சாதனமாகிய ஏது இருவருக்கும் இன்றி வாதி பிரதிவாதிகளாக இருக்கும் சாதனம் ஆதல் இல்லையாய் சத்தம் அனித்தம் கட்புலத்து என்றால் சத்தம் அனித்தம் கண்ணுக்கு புலனாதல் என்றால் போல்வதாம். இது கொஞ்சம் நுணுக்கும். அதாவது உபயசித்தம்னா வாதிக்கக்கூடிய நானும் எனக்கு எதிராக வாதிக்கக்கூடிய நீங்களும் என்ற இருவருக்கு இடையே ஏது காரணம் என்கின்ற ஒன்று சாதனம் இல்லாமல் போதுமானதாகிய விவரம் இல்லாமல் ஒன்றை மறுப்பது. எப்படின்னாக்க அனித்தம் கண்ணுக்கு சத்தம் அனித்தம் கண்ணுக்கு புலன் ஆகாது. இது 2 பேருக்கும் ஒத்துக்கும். சத்தம் என்ற ஒன்று கேட்கக்கூடியது, அதனை கண்ணுக்கு புலனாகாதுன்னா யூ காண்ட் see the sound. இது வாதியாகிய வைசேடிகத்துக்கோ அல்லது வாதியாகிய வேதவாதிக்கோ உடன்பாடு. இதே கோட்பாட்டை
பௌத்தமும் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஏனென்றால் இந்த கோட்பாட்டுக்கு அடிப்படை எதுன்னா, ஏதுக்களால் நீங்கள் காரணமாக காட்டப்படுவது போலியாகிவிடும். ஆகவே இருவரும் அதனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அவரவர்கள் அளவிலே என்பதாக இன்றைய வகுப்பை நிறுத்துவோம். கொஞ்சம் நிறைய தத்துவம் படிச்சிருக்கோம். அடுத்த தத்துவத்தை விளக்கறதுக்கு 2 நிமிட நேரம் போதாது. ஏது போலியில முதல் ஏது போலியை விளக்கி இருக்கோம். எஞ்சி உள்ள 3ஐ அடுத்த வகுப்புல தொடர்ந்து விவாதிப்போம். சரியா? நன்றி.